உலகத்தில் இருக்கிற மக்கள்ல ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 20% பீப்புள் தான் ஹெல்த் கான்சியஸா, அதாவது நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம கணவனும் மனைவியும் ஆரோக்கியமா இருக்கணும், நம்மளை சுற்றி நிறையா மாறிடுச்சு, இதெல்லாம் நம்ம இதில் சிக்கக்கூடாது, நம்ம உடம்பை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எங்ககிட்ட ஒரு ஃபிலாசபர் இருக்கார், ஜிம்ரான் பேர், நீங்கள் போய் நெட்லலாம் சர்ச் பண்ணால் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, இட் இஸ் தி ஒன்லி பிளேஸ் யூ ஹாவ் டு லைவ். அப்படின்னா உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, கேர் எடுங்க. ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 14 வருஷமாக இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். வெல்னஸ்னால் ஒன்றும் இல்லை, நான் திரும்ப சொல்கிற பாருங்க, 80% சாப்பாடு, 20% ஃபிட்னஸ். இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் 14 வருஷமா எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப ஃபியூ பீப்புள். எங்ககிட்ட ஒரு சிலர் கமிட் ஆவாங்க, ஆனால் 90% பீப்புள் வேணான்ட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நம்மளை சுற்றி என்ன நடக்குது பாருங்கள். இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எப்படி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இந்த வீடியோவில் உங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு சில டிப்ஸு கிடைக்கும், கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடையை பராமரிக்கணும். எடையை பராமரிக்கணும்னா கம்மியான வெயிட்டில் இருந்தால் சராசரி எடைக்கு வரணும், அதிகமான வெயிட்டில் இருந்தால் சராசரி எடைக்கு வரணும். ஸோ சராசரி எடை, ஐடியல் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் வெயிட் அப்படின்னா பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னா தமிழில் உடல் நிறை கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில் எடுத்துக்குவோம் பாரு, இந்த பாட்டிலுடைய நெக் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம், அதுக்கப்புறம் இது வெளியே வந்துடும். ஆனால் மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா, இதுதான் இதோட கொள்ளளவு. நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இங்கே எவ்வளோ போட்டாலும் வெளியில் வராது, உடம்புல ஃபுல்லாக அங்கங்கெல்லாம் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகி எலாஸ்டிசிட்டி ஆகிடும். ஸோ ஹைட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்களோ மைனஸ் அதில் 100 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக கழிச்சிங்கன்னா உங்கள் ஐடியல் வெயிட். உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு 65 கிலோ இருக்கேன் சார், என்னுடைய ஹைட்டு வந்து ஒரு 147 அப்படின்னா 100 சென்டிமீட்டர் கழிச்சிடணும், நீங்கள் 47 தான் இருக்கணும். நான் ஒரு 163 சென்டிமீட்டர் சார், ஆனால் நான் ஒரு 80 கிலோ இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 63 கிலோ தான் இருக்கணும். ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க, ஒரு 5-6 பேராமீட்டர் நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்துட்டு ஆரோக்கியத்தில் உள்ளே போகிறதுக்கு 80% பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உயரத்துக்கு தகுந்த எடை. நீங்கள் ஒரு 160 இருக்கீங்க ஹைட்டு, ஆனால் வெயிட்டு வந்துட்டு ஒரு 40 இருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து வெயிட் ஏற்றணும். அண்டர் வெயிட்டில் இருக்கிறதும் ஆபத்து, ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டியில் இருக்கிறதும் ஆபத்து. ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஐடியல் வெயிட். ஐடியல் வெயிட் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் ஒரு 14 வருஷமாக பார்க்குறேன், எங்ககிட்ட 71 கிலோ குறைச்சவர் இருக்கார். ஒரு 1.25 வருஷத்தில் 20 கிலோ ஏற்றணுங்க இருக்கா. அவங்க ஒரு வருஷ கணக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வெளியில் என்ன ப்ராப்ளம், ஐடியல் வெயிட் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் கழிவு சொன்னேன், இது அப்ராக்சிமேட் ஐடியல் வெயிட். பர்ஃபெக்ட் ஐடியல் வெயிட்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் பேராமீட்டர் 19லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். 19க்கு கீழே இருந்தால் அண்டர் வெயிட், 23 to 25 ஓவர் வெயிட், 25க்கு மேலே போனால் ஒபிசிட்டி, உடல் பருமன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஐடியல் வெயிட். இதுக்கு அடுத்தது ஒரு பேராமீட்டர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரு, சயின்ஸில் சப்குட்டூனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க, தமிழில் உடல் கொழுப்பு. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இப்படி பார்த்தா நிறைய கொழுப்பு இருக்கும். இப்போ இந்த ஆடு கோழிலாம் பார்த்துருக்கேன், அதுக்கு பேர் வந்து சப்குட்டூனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க, உடல் கொழுப்பு. அது வந்துட்டு ஜென்ஸுக்கு 10லேருந்து 20%க்குள்ளே இருக்கணும், லேடிஸுக்கு 20லேருந்து 30%க்குள்ளே இருக்கணும். ஆக்சுவலாக லேடிஸினுடைய பாடி ஸ்ட்ரக்சருக்கு அவங்களுடைய கடவுள் படைப்பு வந்து ஒரு 10% கொழுப்பு வந்துட்டு எச்ஆர். ஸோ இந்த ஐடியல் ஃபேட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணீங்கன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது ஒரு பேராமீட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், விசரல் ஃபேட். விசரல் ஃபேட்னா என்னென்னா 2 தோள்பட்டை எலும்பு, 2 இடுப்பு எலும்பு, இதுக்கு இடையில இருக்கிறதுக்கு பேர் வந்து சயின்ஸில் வந்து ட்ரங்க்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பாருங்கள் ட்ரங்கு பெட்டி சொல்லுவாங்க. ஏன் ட்ரங்கு பெட்டினா, அந்த ட்ரங்கு பெட்டிக்குள்ளே தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பீரோ வந்தது, இப்போ லாக்கர் வந்தது, எல்லாம் வந்துடுச்சு.
ஸோ இந்த ட்ரங்க்குள்ளே தான் முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புடைய கிட்னி லெவல், லங்ஸ், ஹார்ட், இந்த மாதிரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. அது மேலே படிக்கிற கொழுப்புக்கு பேர் தான் விசரல் ஃபேட். இந்த அப்டமன் சைடில் இதெல்லாம் வந்து இப்படி பெருசாக ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் விசரல் ஃபேட். விசரல் ஃபேட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ். 1லிருந்து 9க்குள்ளே இருக்கணும். இதுக்கு அடுத்தது பயாலஜிக்கல் ஏஜ்னு ஒன்று இருக்குது, பாடி ஏஜ். அது என்ன பாடி ஏஜ்? இப்போ நமக்கு பிறந்த வயசு ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு எடுத்துட்டிங்கன்னா 49 வயசு, 1975 நான். பிறந்த வயசு 49. என்னுடைய பாடி ஏஜ் பார்த்தீங்கன்னா 41 காட்டும். எப்படி கம்மியாக காட்டுதுன்னா, நான் ஐடியல் வெயிட்டு, ஐடியல் ஃபேட்டு, ஐடியல் விசரல் ஃபேட்டு, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து 14 வருஷமாக இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இந்த உணவு பழக்க வழக்கம், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, ப்ராப்பர் ஹைட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய நான் பண்ணிகிட்டே வர்றதுனால நான் அந்த ஐடியல் பேராமீட்டரில் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. என் ஃபேமிலியில் ஐடியில் இருக்கும். இப்போ நீங்கள் பாடி ஏஜ் அப்படின்னா என்னென்னா, வெளி உலகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். சின்ன வயசுல இது மாதிரி ஆயிட்டாங்களே, இப்படி ஆயிட்டாங்களே பார்க்குறோம். அது என்னென்னா, பிறந்த வயசு சின்ன வயசு, ஆனால் பாடி ஏஜ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் என் கஸ்டமர்கிட்ட பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, அவங்க ஏஜுக்கும் பாடி ஏஜுக்கும் 10 வயசு, 15 வயசு, 20 வயசு எச்சு காட்டும். எதனால் அப்படின்னா, அவ்வளோ கொழுப்பு சேர்ந்துருக்கு. அவ்வளோ நியூட்ரிஷன் ஹேபிட் இல்லாமல் ராங் ஈட்டிங் ஹேபிட்டில் இருக்கிறாங்க. ஸோ இந்த பாடி ஏஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.